ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஹைலைட் ப்ராக்டிஸ் தான். இந்த ஹைலைட் ப்ராக்டிஸ் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். சின்ன சின்ன வீவிங்காக நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்துடணும். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? நீங்கள் வந்து அதை நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ஃபாயில் பேப்பரை நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி நம்மளோட டெயில் கொம்பில் ஃபோல்ட் பண்ணி உள்ளே ஹெட்டோட நம்மளோட ஸ்கேல்போட உள்ளே அட்டாச் பண்ணி அதுக்கு மேலே கண்டிஷ்னர் அப்ளை பண்ணுங்கள். இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு கண்டிஷ்னர் அப்ளை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மேலே அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து ஃபாயில் பேப்பரை கையில் வந்து ஹேர் ஃபஸ்ட்டு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த கிரிப்னஸ் கிடைக்கும். அந்த ஃபாயில் பேப்பர் ஸ்கேல்ப்பை விட்டு வராது. ஸோ அப்படியே வச்சுட்டு நீங்கள் உங்களோட ஃபாயில் பேப்பரை வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு பிடிச்சிக்கணும். டெயில் கொம்பை ரிமூவ் பண்ணிடுங்க. டெயில் கொம்பு ரிமூவ் பண்ணினதுக்கப்புறம் மேலேயே நீங்கள் அந்த ஹேருக்கு மேலேயே கண்டிஷ்னர் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கீழே உள்ள ஹேரையும் மடித்து நீங்கள் மேலே விட்டுட்டு அந்த ஹேர் எல்லாத்துலேயுமே நீங்கள் உங்களோட அந்த கண்டிஷ்னர் அப்ளை ஆகிற அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுவே இப்போ நீங்கள் கண்டிஷ்னர் நான் ப்ராக்டிஸ்க்காக காட்டுறேன். நீங்கள் வந்து ஹைலைட் கலர்ஸ் எந்த கலர் சூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த கலரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து திரும்ப மேலேருந்து ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட கலர்ஸ் வந்து அந்த ஹேரில் எல்லா லேயர்ஸ்லேயும் பிடிக்கும். சரிங்களா? எல்லா கியூட்டிக்கல்லையும் அது அப்ளை ஆகிடும். முடிச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. ஹேர் எல்லாமே அந்த ஃபாயில் பேப்பருக்கு உள்ளே தான் இருக்கணும். ஃபாயிலுக்கு வெளியே வரவே கூடாது. அப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து சில ஹேர் வந்து கலர் இல்லாமல் போயிடும். அப்புறம் ஃபாயில் பேப்பரை நீங்கள் மடிக்கும் பொழுது நல்லா ஸ்ட்ரிப் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஆஃபாக மடிச்சுக்கோங்க. ஸோ ஆஃபாக மடிச்சுட்டு நீங்கள் நடுவில் ஸ்ப்ரெட் பண்ணவே கூடாது. நடுவில் அமுக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து அங்கே இங்கேயும் இதாகிடும். ஸோ ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து கோம்பை வச்சு நீங்கள் ஒன்லி கோம்ப் யூஸ் பண்ணி தான் இது பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபிங்கருக்கு அடியில் இந்த எக்ஸஸ் உள்ள ஃபாயில் பேப்பரை ஃபிங்கர் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கோம்பு வச்சு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து மடிப்பு மாதிரி விழுந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கவர் பண்ணி மடித்து விட்டுருங்க. கோம்ப்லேயே நீங்கள் மடித்து விட்டுறலாம். ஓகேங்களா? இப்படி தான். ஓகே. ஸோ இது முடிச்சுட்டு லெஃப்ட் சைட்லேயே அதே மாதிரி முடிச்சுட்டு மேலே பேக் பண்ணுறப்ப வந்து நல்லா உங்களோட எட்ஜஸை மடித்து விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ நான் நான் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்காக தான் வியூ பண்ணும் பொழுது குட்டி லேயர்ஸாக பேபி லேயர்ஸாக எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒன் டைம் உள்ளே, ஒன் டைம் வெளியே, ஒன் டைம் உள்ளே, ஒன் டைம் வெளியே. ஓகே. ஸோ நீங்கள் ஒரே டைம்லேயே இது நீங்கள் பண்ணி முடிச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் கோம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே டிஸ்டன்ஸில் உங்களுக்கு இருக்கணும். இதுக்கப்புறம் ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஃபாயிலில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஹேரை நல்லா ப்ரெஸ் பண்ணி இழுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈவனாக இருக்கும். ஸ்கேல்போடு ஒட்டி இருக்கணும். அதுக்கப்புறமா ப்ரஷ் எடுத்து கொஞ்சோண்டு கண்டிஷ்னர் அதில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து மேலே உள்ள ஹேரில் கண்டிஷ்னர் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஹேர் விட்டு மூவ் ஆகாமல் நம்மளுக்கு வந்து ஸ்கேல்போடையே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஹேரை ப்ரெஷ் பண்ணிவிட்டு நல்ல ஹேரை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு மேலே ஸ்கேல்பில் வந்து நல்ல ஒரு டைட்னஸ் கிரிப்னஸ் கிடைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா டெயில் கொம்பை ரிமூவ் பண்ணிடுங்க. டெயில் கொம்ப் ரிமூவ் பண்ணினதுக்கப்புறமா இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி கண்டிஷ்னரை கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். அந்த ப்ராடக்ட் வந்து வெளியவும் போயிடக்கூடாது. அந்த ஹேர் எல்லாத்துலேயும் அப்ளை ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு மேலேயே நல்லா அந்த கியூட்டிக்கல் ஹேர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணணும் எல்லா ஹேர்லேயும் அப்ளை ஆயிடுச்சா, இல்லை ஏதாச்சும் ஒரு சில ஹேர் வந்து அப்ளை ஆகாமல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ எல்லாமே அப்ளை ஆனதுக்கப்புறம் ப்ராடக்ட் எல்லா ஹேர்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கான்றதை கவனிங்க. ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா அந்த ஃபாயில் பேப்பரை நம்ம சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி சொன்னேன் அதே மாதிரியே கவர் பண்ணணும்.
ஸோ ஃபுல்லாக ப்ரஷ்ல இருந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களோட ஹேரில் வந்து அப்ளை ஆகணும். ஸோ அப்ளை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து எல்லா ஹேரையும் உள்ளே போட்டுட்டு அந்த ஃபாயில் பேப்பரை வந்து பாதியாக மடிங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராடக்ட்டு அந்த ஹேர்லேருந்து வெளியே வரக்கூடாது. அந்த மாதிரி வராத அளவுக்கு நீங்கள் பாதியாக ஃபஸ்ட்டு மடிச்சுக்கோங்க. ஸோ மடிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லா பக்கமும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? விரித்து விட்டுக்கோங்க. ஸோ எல்லாமே ஈவனாக இருக்கணும். எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும். அதுக்கப்புறமா உங்களோட டெயில் கோம்ப் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே அதோடய லைன் வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த கோம்ப் யூஸ் பண்ணி 2 சைடும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி கவர் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணி கோம்ப்லேயே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அகெயின் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் நல்ல ப்ராக்டிஸ் வரணுன்றதுக்காக தான் வந்த வீடியோவே 3 டைம் நான் போட்டிருக்கேன். ஓகே, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தின் செக்ஷனாக எடுத்திருக்கோம். தின் லேயர்ஸாக எடுத்து ஃபாயில் பேப்பரை ஸ்கேல்ப்க்கு அடியில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா டைட் பண்ணிக்கோங்க. ஹேர் லேயர்ஸை வந்து டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒன்லி ஹைலைட்ஸ்க்காக மட்டும்தான். ஹைலைட் மீன்ஸ் வந்து உங்களுக்கு அங்கங்கே ஹேர் வந்து கலர் தெரியும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து நல்ல கலர் வந்து ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பாலியாஜ் அப்படின்ற ஒரு கலர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஹைலைட் அப்படின்றது அங்கங்கே லேயர்ஸ் விட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? மேலே 1/2 இன்ச்சஸ் விடுறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அந்த கலர்ஸ் தெரியும். ரொம்ப ஃபுல்லாகவும் இருக்காது. உங்களுக்கு அங்கங்கே மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா பார்க்க லுக்காக இருக்கும். ஃபுல் ஹேர் கவராகவும் தெரியாது. அங்கங்கே மட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராக்டிஸ்க்காக தான் இந்த ஹைலைட் நம்ம பண்ணுறோம். அப்படி இல்லை எனக்கு ஹேர் ஃபுல்லாகவே தெரியணும் அப்படின்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று பாலியேஜ் பண்ணிக்கலாம். ஸோ பாலியேஜ் அப்படின்றது எப்படி இருக்குன்னா மேலே உள்ள செக்ஷனில் மேலே உள்ள ஹேர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கலராக இருக்கும். ஸோ அப்படியே கீழே வர பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா பவுன்ஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் பாலியாஜ். ஸோ நீங்கள் அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இல்லை எனக்கு லைட்டாக தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தடில் ஹைலைட் மெத்தட்லேயே ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் நீங்கள் என்கிட்ட கேளுங்க. செக்ஷன் அதே மாதிரி வந்து சென்டர் பார்ட்டிங் எடுத்துக்கோங்க. ப்ரொஃபைல் செக்ஷன் அண்ட் ரேடியல் செக்ஷன் எடுத்துக்கோங்க. ரேடியல் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த சைடில் ஹேர் வந்து லிஃப்ட் பண்ணி போடுவீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்ச்சஸ் வந்து பிரிச்சுக்கோங்க. ஸோ நான் முன்னாடி ரைட் சைடில் அதிகமாக போடுவேன் அப்படின்னா லெஃப்ட் சைடில் டில்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுவே லெஃப்ட் சைடில் போடுவேன் அப்படின்னா ரைட் சைடில் போட்டு ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக் சைடில் வரும்பொழுது 5 ஃபாயில் வந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் பண்ணும்பொழுது நீங்கள் 4 ஃபாயில் வச்சா போதும். ஏன்னா என்ன சொல்கிறது, ஒன்று விட்டு ஒன்று தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ மேலே 1/2 இன்ச்சஸ் நம்ம விட்டுற போகிறோம். பேலன்ஸ் உள்ளது மட்டும்தான் கீழே பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் எனி டவுட் இருந்தால் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுவேன். ஓகே சிஸ்டர், நம்ம நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.